1000 கேள்விகளோடு, அநேக குழப்பங்களோடு கர்த்தர் என்னோடு பேசுகிறாங்களா? கர்த்தர் என்னோடு இடைப்பட மாட்டாங்களா? கர்த்தர் என்னை நன்மையான பாதையில் நடத்த மாட்டாங்களா? கர்த்தர் இரக்கமா என்னை நடத்துகிற காரியங்களை நான் எப்படியெல்லாம் புரிந்து கொள்ள முடியும், எப்படியெல்லாம் அறிந்து கொள்ள முடியும்னு சொல்லி அநேக வசனங்களை நான் உங்கள் மத்தியில் தொடர்ச்சியாக பேசி கொண்டிருக்கிறேன். அவர் கிருபை என்றும் உள்ளது, நம்மை நன்மையான பாதையில் நடத்துகிறாங்க என்பதை நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளுக்குரிய ஒரு அழகான வார்த்தையோடு உங்கள் மத்தியில் நான் பேசுகிறேன். பிலிப்பியரின் புஸ்தகம், பவுல் பிலிப்பியருக்கு எழுதின புஸ்தகத்திலே 4வது அதிகாரத்தில் அதனுடைய 6வது 7வது வசனம் இப்படி அழகாய் சொல்லுகிறது. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களையும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாய் காத்து கொள்ளும். அல்லேலூயா. இந்த வசனம் மிகப்பெரிய வார்த்தைகளை சொல்லுகிறது. இந்த வசனத்தை சொல்லி முடிக்கும்போது கர்த்தர் என் கூட இடைப்படணுன்றதுக்காக தான் இந்த அல்லேலூயா ஆமேன்னு நான் சொன்னேன். இந்த வார்த்தையில் கடைசியாக சொல்லும்போது இந்த பவுல் இந்த வார்த்தையை மென்ஷன் பண்ணுறாங்க. கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும். கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும். என்ன காத்து கொள்ளும்னா, உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே காத்து கொள்ளும். நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாது, ஆனால் யாரால் முடியும்னா ஆண்டவரால் முடியும். சில காரியங்களை நம்மளால் சிந்திக்க முடியாது, நம்முடைய இருதயங்கள் ஏற்றுக்கொள்ளாது, நம்முடைய சிந்தைகள் ஏற்றுக்கொள்ளாது. இந்த காரியங்களை சிந்திக்கும் போது இது என் வாழ்க்கையில் வராமலே இருந்திருக்கலாமே, நடக்காமலே இருந்திருக்கலாமே, இந்த வேலையை செய்தால் எனக்கு ஒரு காரியமும் வெற்றியாக நடக்காது, ஒரு நன்மையான காரியமே நடக்காது அப்படின்ற கேள்வியோடு இருக்கிற உங்களுக்கு இந்த காலை வேளையில் ஒரு மிகப்பெரிய ரகசியத்தை, பதிலை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. நீங்கள் எந்த காரியத்தையும் கவலைப்படாதீங்க. கவலைப்படாமல் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன காரியத்தை பண்ண போகிறீங்களோ அதை கர்த்தரிடத்தில் சொல்லுங்கள். கர்த்தருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் இந்த காரியத்தை செய்கிறேன்ப்பா, இந்த காரியத்தை நன்மையாக என்னை நடத்திட்டாங்க, என்னை வெட்கப்பட விடாதீங்க, என்னை அவமானப்படுத்த விடாதீங்க, மற்றவர்களுக்கு முன்னாடி கேலியோ கிண்டலியோ சமாதானம் இல்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு காரியத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்கப்பா அப்படின்னு அவரிடத்தில் கேட்டால். இங்கே அதை தான் பவுல் சொல்கிறாரு பிலிப்பியருக்கு சொல்லும்போது, எப்பா நீ இந்த காரியத்தை மென்ஷன் பண்ணிக்கோ. என்ன காரியம் தெரியுமா? நீ ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை செய். நீ சாதாரண ஜபத்தை பண்ணாத. உனக்கு ஒரு தேவை வேணுமா, ஸ்தோத்திரம் பண்ணு. ஒரு காரியம் நடக்கணுமா, ஸ்தோத்திரம் பண்ணு. கர்த்தர் உன்னோடு இருந்து உனக்கு நன்மையான காரியத்தை செய்வாங்கன்னு பவுல் ஒரு ஆலோசனையான காரியத்தை சொல்கிறாங்க. அந்த ஆலோசனையான காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்கிறேன். ஸ்தோத்திரத்தோடு உங்கள் ஜபத்தை செய்யுங்க, உங்கள் விண்ணப்பத்தை செய்யுங்க. கர்த்தர் உங்கள் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பாங்க. இங்கே அதை தான் சொல்லுது, எல்லா புத்திக்கும் மேலான ஒரு மிகப்பெரிய தேவ சமாதானம் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறார். நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செய்தீங்கன்னா, நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஜபித்தீங்கன்னா, ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் பண்ணினீங்களா, ஜபித்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய சமாதானம் வரும் அப்படின்னு பவுல் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை அழகாக சொல்லுகிறது. பவுல் அழகாக எழுதுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான இந்த உலகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணத்தையோ பொருளையோ ஆஸ்தியோ கொடுக்குற சமாதானத்தை காட்டிலும் ஒரு மிகப்பெரிய சமாதானத்தையும் மிகப்பெரிய ஒரு ஆறுதலான வார்த்தையை இங்கே பவுல் சொல்லுகிறார். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்திலும் உங்கள் சிந்தையிலும். தெளிவாய் வசனத்தை எழுதுகிறார். என்னன்னா, இந்த வார்த்தையை அழகாய் சொல்லுகிறது, உங்கள் இருதயமும் சரி உங்கள் சிந்தையும் சரி இது ரெண்டுமே தேவ சமாதானம் ஆட்கொள்ளும் அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு சொல்கிறாரு, இது கிறிஸ்து இயேசுக்குள் காத்து கொள்ளும். நீங்கள் ஒன்றும் செய்ய தேவையில்லை, கிறிஸ்து உங்களை காத்து கொள்வார். நீங்கள் ஜெபத்திலையும் வேத வாசிப்பிலையும் கர்த்தரோடு இருக்கிற காரியங்களையும் இடைப்பட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை கர்த்தருடைய சமூகத்தில் நீங்கள் வைக்கும்போது, உங்கள் கவலையும் கண்ணீரையும் வருத்தத்தையும் அவருடைய சமூகத்தில் வைக்கும்போது அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். என்ன பார்த்து கொள்வார்னா, ஒரு மிகப்பெரிய சமாதானத்தை உங்கள் வாழ்க்கையிலே தருவார் என்பதை பவுல் இங்கே அழகாக சொல்லுகிறார். இந்த வார்த்தை எவ்வளோ அழகான வார்த்தை தெரியுமா? இந்த வார்த்தை எவ்வளோ ஆறுதலான வார்த்தை. இந்த வசனத்தை நீங்கள் தியானித்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தில் தனியாக உட்காந்து இந்த வசனத்தை மட்டும் தியானித்து பாருங்கள். நம்ம அடிக்கடி நம்ம சொல்லுவோம், என் கவலையெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறோம்பா. இல்லை, சில நேரங்களில் நம்ம சொல்லாமல் மறந்துருப்போம். அந்த காரியத்தை அவருடைய சமூகத்தில் வைங்க. கண்ணீரோடு வைங்க, அழுகையோடு வைங்க, வருத்தத்தோடு வைங்க. எல்லா வருத்தத்தையும் கண்ணீரையும் அவர் மாற்றுகிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனை நான் ஆராதிக்கிறேன், நீங்களும் ஆராதிங்கன்னு சொல்லி தான் உங்களிடத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன். அவர் உங்கள் மத்தியிலே கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறவராக இருக்கிறார். அவர் நன்மையான காரியத்தை செய்கிறவராக இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கொடுங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இன்றைக்குரிய வேலைகளை செய்யுங்க.
கர்த்தர் உங்களோடு மேலான காரியத்தை செய்வாங்க என்பதை விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க.